உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கை வச்சு செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பக்கோடா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 4-5 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டு ஓரளவு வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணினது உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணினது உள்ளே சேர்த்துட்டு தக்காளி ஓரளவு வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனை விட கம்மியாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு தக்காளி எல்லாமே நல்லா மசிகிற மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து மசிச்சது உள்ளே சேர்த்து வதக்கி ஓரமாக வச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 2 ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வதக்கும் போது சேர்த்திருக்கோம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உள்ள சேர்த்து பொரிச்சுக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். 2 சைடு வெந்ததும் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம உள்ள சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.